கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 18வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம் எல்லார் கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மோடு பேசும்படி நாம் தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்மை வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி கர்த்தருடைய சத்தம் நம்முடைய இருதயங்களில் துணிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நன்றி இருந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக எங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோடு பேசுவதாக. ஆண்டவரே, எப்படியாகிலும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படி உம்முடைய வார்த்தையினால் எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடுங்க. இதில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி வரட்டும். ஆவியாத்ம சரித்து ஆளுகை செய்யும் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். பரிசுத்தாவின் பிரசன்னத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 18வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். நேற்றைய தினத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியிலே ஆரம்பமாகிற அந்தி கிறிஸ்துவின் காலத்தின் ஆரம்ப உபத்திரவமாக கர்த்தர் இந்த பூமியிலே அனுப்புகிறதான கோபாக்கினைகள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைக்கிற 7 முத்திரைகளில் 4 முத்திரைகளை குறித்து நாம் தியானித்தோம். அதாவது 4வது முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு இந்த பூமி எப்படி இருக்கிறது? சமாதானமற்றவர்களாய் கைவிடப்பட்ட ஜனங்கள், சமாதானமற்று அநேக கலவரங்கள், அநேக வன்முறைகள், மாத்திரமல்ல உணவு பஞ்சத்துக்கு மத்தியில் மகா பெரிய ஒரு மரணம், ஒரு மகா பெரிய சங்காரம், பூமியிலே 1/4 பங்கு ஜனங்கள் மரித்ததினால் உண்டானதான ஒரு வேதனையான காரியங்கள் நிமித்தம் ஜனங்கள் இந்த பூமியில தேவ கோபாக்கினையினால் உபத்திரவப்பட்டு இருப்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது 5வது முத்திரை உடைக்கப்படுகிறது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9 11 வசனங்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டே அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நல்ல கவனிங்க. இதுக்கு முன்பு 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பொழுது 4 விதமான சம்பவங்கள், அது அத்தனையும் கைவிடப்பட்டதான ஜனங்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வருகிற மகாபெரிய உபத்திரவங்களை, வேதனைகளை இந்த யோவான் தரிசனமாய் பார்க்கிறார். இப்பொழுது 5வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒரு வித்தியாசமான காட்சி இந்த யோவான் பார்க்கிறார். என்ன காட்சி? பரலோகத்திலே இருக்கிற பலிபீடத்தை அவர் பார்க்கிறார். பரலோகத்தில் எங்க பலிபீடம் என்று நீங்கள் யோசிக்கலாம். மோசே கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை கர்த்தர் காண்பிக்கும் பொழுது மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மலையிலே உனக்கு நான் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வாயாக என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். எபிரேய நிருபங்களிலே ஆண்டவர் இயேசு மகா பரிசுத்தலத்துக்குள் அவர் நுழைந்தார், மகா பிரதான ஆசாரியர் நுழைந்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பரலோகத்தில் இருந்த ஆலயத்தின் மாதிரியைத்தான் கர்த்தர் மோசேயை காண்பித்தார்.
ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு இருக்கிறதான தூதர் கர்த்தரை ஆராதிப்பதை பார்க்கிறார். பார்த்த ஏசாயா அழுது புலம்புகிறார், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனிதன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் சொன்ன பொழுது பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை ஒரு தேவதூதன் ஒரு குறடினால் எடுத்து ஏசாயா நாவை தொட்டான் என்று சொல்லி ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அங்கு இருக்கிற பரலோகத்திலே தேவனுடைய ஆலயமும் அங்கு பலிபீடம் இருக்கிறதை குறித்து நாம் அநேக வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்பொழுது யோவான் பரலோகத்தில் ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அந்த பலிபீடத்தின் கீழே அநேக மரித்த பரிசுத்தவான்களுடைய கூக்குரல் சத்தம் கேட்கிறது. இவர்கள் எல்லாருமே தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது இவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள், கர்த்தருடைய வசனத்துக்காக கர்த்தர் நிமித்த சாட்சியாய் வாழ்ந்ததுக்காக இவர்கள் இரத்த சாட்சிகளாய் கொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்திலிருந்து கதறுகிறது, ஆண்டவரே எங்களை கொண்டவர்களிடத்தில் எப்ப பழி வாங்குவீர், எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று அவர்கள் கர்த்தரிடத்தில் புலம்பி கதறும் பொழுது அவர்களுக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. உங்களைப் போல அநேக பணிவிடைக்காரர்கள் உங்கள் சகோதரர்கள் அவர்களும் மரித்து அந்த தொகை நிறைவேறும் பொழுது எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்று நான் நிர்ணயித்திருக்கிறேனோ அந்த ஜனங்கள் எல்லாம் மரித்து இங்கு பரலோகத்துக்கு வருகிற வரை எங்கள் பொறுமையை காத்திருங்கள், அப்பொழுது நான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அவரோடு பேசுகிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த பலிபீடத்தின் கீழே கதறினதான இரத்த சாட்சிகள் யார்? இப்ப 4 முத்திரைகள் உடைக்கப்படுகிற வரை பூமியிலே தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை, இன்னொரு பக்கம் அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை. முத்திரை தரிக்க வேண்டும், முத்திரை தரிக்கப்பட்டால் தான் விற்கவும் கொல்லவும் முடியும் என்கிறதான சட்டத்திட்டங்கள். இப்படி அந்தி கிறிஸ்துனுடைய அநேக விதமான தவறான அணுகுமுறைகள், தெய்வ பயமற்ற அநேக காரியங்களும் பூமியிலே நடக்கிறது. ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை, இன்னொரு பக்கம் அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை. இவைகளுக்கு மத்தியில் இந்த முதல் 3.5 ஆண்டுகளில் இரத்த சாட்சிகளாய் மரித்ததான ஜனங்கள் தான் இவர்கள் இந்த பலிபீடத்தில் காணப்படுகிறவர்கள். நல்ல கவனிங்க, ஏற்கனவே இரத்த சாட்சிகளாய் மரித்த சபை மக்கள் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே அநேக இரத்த சாட்சிகள் இயேசுவுக்காக மரித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிறோம் அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள், அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்து நிமித்தம் கொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி இயேசுவுக்காக ஏற்கனவே இரத்த சாட்சியை மரித்தவர்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். அப்ப இப்ப இவங்க மரித்திருக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு என்ன பதில் ஆண்டவர் கொடுக்கிறாரு? உங்களை போல இன்னும் நிறைய பேர் மரிக்க வேண்டியது இருக்குது, அவர்கள் உங்களுடைய சகோதரர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களைப் போல அவர்களும் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இன்னும் மரித்து அவர்கள் இரத்த சாட்சிகளை வர வேண்டும், அதுவரைக்கும் பொறுமையை காத்திருந்து சொல்லுகிறார். அப்படியானால் அவள் இனி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் இப்ப இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அவர்கள் அநேக இரத்த சாட்சிகளை மரித்து வரப்போகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் மரித்திருக்கிற இந்த இரத்த சாட்சிகளுடைய சகோதரர் என்று சொல்லும் பொழுது இந்த இரத்த சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை இல்லை. அப்படியானால் யார் இந்த இரத்த சாட்சிகள்? இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே ஆண்டவர் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்ந்த யூத பரிசுத்தவான்கள், இங்கு இருக்கிறதான இரத்த சாட்சிகள். ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையில் சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேகர் ஜனங்கள் நான் வருகளை கைவிடப்பட்டு விட்டாலும் நான் ரத்த சாட்சியை மரித்து விடுவேன், நான் ரத்த சாட்சியை மரித்து ஆண்டவர் இயேசுக்கான உயிரை கொடுத்து நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன். நல்ல கவனிங்க, இங்கு சொல்லப்படும் ரத்த சாட்சிகள் இயேசுவுக்காக அந்தி கிறிஸ்துவினால் கொல்லப்பட்டவர்கள். இவர்கள் முன்பு வந்த வாதையில கொல்லப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு முத்திரை உடைக்கப்படும் பொழுது பட்டயம் வருகிறது, மரணம் வருகிறது, பஞ்சம் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது, இவைகளால் மரித்தவர்கள் அல்ல இந்த பரிசுத்தவான்கள். இவர்கள் அந்தி கிறிஸ்துவினால் கொல்லப்பட்டவர்கள். ஆக அந்தி கிறிஸ்துவால் கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அப்படியானால் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டால், நான் வருகையில் கைவிடப்பட்டாலும் அந்தி கிறிஸ்துவினால் நான் கொல்லப்பட்டுட்டேன்னா நான் பரலோகத்துக்கு வந்து விடுவேன். நல்ல கவனிங்க, இங்கே கொல்லப்பட்டவர்கள் கைவிடப்பட்ட சபை அல்ல, இவர்கள் யூத பரிசுத்தவான்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இப்போ வாசிங்க
அந்த பரிசுத்தவான்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்ட. நல்ல கவனிங்க. இரத்த சாட்சியை மரித்தவர்கள் கர்த்தரிடத்தில் என்ன முறையிடுகிறார்களாம்? எங்கள் ரத்த சிந்தனாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க எப்ப பழி வாங்குவீங்க? இவங்க ரத்த சாட்சிகள் தான். ஆனா இவங்க வார்த்தை எப்படி இருக்குது? எங்களை கொண்டவரிடத்துல பழி வாங்கும். இவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையாரா அல்லது யூத ஜனங்களா? இப்ப சபையில ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்த சாட்சியை மரித்த சபையார், அவங்க வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. அவனோ அதாவது இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான், சபையில முதல் இரத்த சாட்சி. சபை உருவாக்கப்பட்ட பின்பு சபையிலே முதல் இரத்த சாட்சி இந்த ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் என்ன சொல்லுகிறான்? அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டு சபையில இருக்கிற இரத்த சாட்சிகள் மரிக்கும் போது அவங்க வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவர்கள் எஜமானாகிய அருள்நாதர் இயேசுவை போலவே பாவத்தை இவங்க மேல சுமத்தாதீங்க, என்ன இவங்க கொன்னது நிமித்தம் இவங்களை பழி வாங்கிறாதீங்க, இவங்களை தண்டிச்சிடாதீங்க, இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இவங்க மேல மனம் இறங்குங்க. இதுதான் சபையின் இரத்த சாட்சிகளுடைய வார்த்தை. இதே நீங்க யூதருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 137 8-9 வாசிங்க. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடியே உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? யூதர்கள் வார்த்தை. இவங்க என்ன சொல்றாங்க? பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே. இவங்க வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு. யூதர்கள் இந்த அதாவது பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் யூதர்களை அடிமைப்படுத்தும் பொழுது அங்க இருக்கிறதான ஜனங்களை கொன்று குவித்தான். இப்போ கொஞ்சம் பேர் அடிமைகளாக பாபிலோனு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி கொண்டு போகப்பட்ட யூத அடிமைகள் சொல்லுகிறார்கள், எங்களை அடிச்சு கொன்னில, எங்க ஜனங்களை கொன்று போட்ட பாபிலோனே, பாழாய் போனவளே, உன் குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அப்போ யூதருடைய இறுதி எப்படி இருக்குன்னா, தங்களை வேதனைப்படுத்தினவர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும். இன்னொரு வார்த்தை வாசிங்க. சங்கீதம் 59 10-11. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். இந்த யூதருடைய ஜெபங்களை பாருங்க எப்படி இருக்குதா? அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். இவங்க ஜெபமே எப்படி இருக்குது பாருங்க. எங்க தேவன் எனக்கு கிருபையினால் சந்திப்பாரு, என் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டு காணும்படி செய்வார். இந்த யூதருடைய எண்ணமே எப்படின்னா, சத்துருக்கள் பழி வாங்கப்பட வேண்டும், சத்துருக்கள் தண்டிக்கப்பட வேண்டும், சத்துருக்கள் தேவனால சிட்சிக்கப்பட வேண்டும். இதுல இன்னும் ஜெபிக்க ஜெபத்தை பாருங்க. கொண்டு போட்டுறாதிரும். அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு தீமை செய்த சத்துருக்களை ஒரே நாள கொண்டு போட்டுறாதீங்க, ஜனங்கள் மறந்துடுவாங்க, கொன்றாதீங்க, உயிரோட வச்சு அவனை அடிச்சு சிதற பண்ணுங்க. இதுதான் யூதருடைய ஜெபம். ஆனா சபையில் இருக்கிற ஸ்தேவான ஜெபம் எப்படி? அவனை கல்லறிந்து கொள்ளுகிற ஜனங்கள் அவனை பொய்யாய் குற்றஞ்சாட்டி கல்லறிந்து ஸ்தேவானை கொல்லும் பொழுது ஸ்தேவான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறான். ஜனங்கள் கல்லு வீசுகிறார்கள். அவன் தலையில பட்டது, உடம்புல பட்டது, தலையிலிருந்து உடம்பிலிருந்து ரத்தம் பீறி வருகிறது. அவன் அடிபட்டு கொலையுயிரும் குற்றீருமாய் கிடக்கிறான், சாக போகிறான். சாகிற நிலைமையில புதிய ஏற்பாட்டு சபையின் இரத்த சாட்சியான ஸ்தேவான் சொல்லுகிறார், இந்த குற்றத்தை, இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதிருங்க. அப்போ இந்த இடத்துல யூதர்கள் தங்களுடைய சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டுதல் எதிர்பார்க்கிறவர்கள். அப்போ பரலோகத்தின் பலிபீடத்தில் அங்க இருக்கிற இரத்த சாட்சிகள், ஆண்டவரே எங்களை இப்படி செய்தவர்களுக்கு எப்ப நீதி செய்வீர் என்று கேட்கிறார்கள் என்றால், இவர்கள் ரட்சிக்கப்பட்ட இரத்த சாட்சியான சபை அல்ல, இரத்த சாட்சியான யூதர்கள். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில்
யார் இரத்த சாட்சியை மறிக்கிறார்கள்? யூதர்கள். அதாவது அந்தி கிறிஸ்து நாட்களிலே தேவ கோபாக்குன்னு ஒரு பக்கம் வருகிறது, இன்னொரு பக்கம் அந்தி கிறிஸ்து ஆளுகை. அவன் முத்திரை தரிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். மாத்திரமல்ல, வேத வசனங்களுக்கு எதிரான அநேகமான காரியங்களை சட்டமாக்குவான், கட்டாயமாக்குவான். அந்தி கிறிஸ்து நாட்களில் அவன் வச்சதுதான் சட்டம். அவன் முத்திரை போடணும், முத்திரை போடணும், இப்படி செஞ்சாதான் அவனுக்கு காரியங்கள் என்று சொன்னால் அந்த காரியங்களை கீழ்ப்படியணும். வசனத்துக்கு விரோதமான காரியங்களை அவன் சட்டமாக்கும் பொழுது, சட்டத்தை கட்டாயமாக்கும் பொழுது கைவிடப்பட்ட ஜனங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு முறை இவன் அடிப்பான். நீ பின்னாடி அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு மிருகத்தின் சுரூபத்தை வைக்கிறான், அதை வணங்கணும், வணங்காதவர்களை கொன்று போட்டான். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அந்தி கிறிஸ்துவும் அநேக காரணம் இருக்குகிறான். இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய தவறான காரியங்களை பார்க்கிற இந்த அநேக யூத பரிசுத்தவான்கள், எல்லா யூதர்களும் அல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய வசனத்து நிமித்தமும் தங்களுடைய சாட்சி நிமித்தமும், அதாவது இந்த அந்தி கிறிஸ்து கொண்டு வருகிற சட்டங்களுக்கு, அந்தி கிறிஸ்து கொண்டு வருகிற கர்த்தர் வசனங்களுக்கு விரோதமான காரியங்களுக்கு இவர்கள் அடிபணியாமல், ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இந்த யூதர்கள், யூத பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காய் சாட்சியாக நிற்பார்கள். அவர் நிற்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவ கீழே இருக்கிற உலக நாடு தலைவர்கள், உலக நாட்டு தலைவர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பதினால இந்த உலக நாட்டு தலைவர்கள் தங்கள் கீழே இருக்கிறதான யூதர்களை கொன்று குவிப்பார்கள். அப்படி இரத்த சாட்சியை மறிக்கிறவர்கள் தான் இந்த பலிபீடத்திலிருந்து கதறுகிறார்கள். இப்ப கதறும் பொழுது அவங்க சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? உங்களைப் போல இருக்கிற பணிவிடைக்காரர்கள், உங்கள் சகோதரர். அப்படி என்றால் இன்னும் அநேக யூதர்கள் மரிக்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கு ஒரு தொகை கர்த்தர் வைத்திருக்கிறார், எத்தனை பேர் என்று. அப்போ ஒரு கூட்டம் இரத்த சாட்சியை மரித்திருச்சு, இன்னொரு கூட்டம் இரத்த சாட்சியை மரிக்க போகுது. அந்த கூட்டத்தை தேவன் அவர்கள் பரலோகத்தை இரத்த சாட்சியை மரித்து வருகிற வரை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அது வரைக்கும் பொறுமையை காத்திருங்க, அவர்களும் மரிக்க வேண்டும். எப்போ அந்த மீதி கூட்டம் மரிக்க போகுது? 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல ஸ்திரீயானவள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆக இந்த அதிகாரத்தின் வசனம் சொல்லப்பட்டது போல வருகிற அடுத்த 3 வருடங்கள் மகா உபத்திரவத்தின் நாட்களில் இன்னும் அநேக யூதர்கள் மரிக்கப் போகிறார்கள் இரத்த சாட்சிகளாய். இந்த அந்தி கிறிஸ்து யூதர்களுக்கு எதிராய் மாறுவான். அது பின்வரும் பகுதியில் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் சமாதான உடன்படிக்கை பண்ணுவான் யூதர்களோடு. அந்த சமாதான உடன்படிக்கை பண்ணும் பொழுது தான் இந்த யூத பரிசுத்தவான்களில் ஒரு கூட்டம் இவனுடைய வஞ்சகத்தை புரிந்து கொண்டு கர்த்தருக்காய் நிற்பார்கள். அப்பொழுது அவர்களை கொன்று போடுவான். இவர்கள் இரத்த சாட்சி வருகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் பிந்திய 3 வருடத்தில் மகா உபத்திரவ நாட்களில் அதுவரைக்கும் சமாதானமாக இருந்தவன் யூதர்களுக்கு எதிராக எழும்புவான். அப்படி எழும்பும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கிற ஒரு யூதர் கூட்டம் இரத்த சாட்சிகளை மரிப்பார்கள். அவர்கள் மரித்து வருகிற வரை இவர்கள் காத்திருக்கும்படி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு குறிக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அப்படியானால் கைவிடப்பட்ட சபையில் ஒரு இரத்த சாட்சி மரிக்க மாட்டார்களா, மரிப்பார்களா இல்லை என்பதை பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கைவிடப்பட்டதான கிறிஸ்தவர்கள் மீண்டும் மனம் திரும்பி அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிப்பது என்பது ஒரு மிக 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 கடினமான காரியம். அப்படியே அது நடந்தாலும் அது கர்த்தரால் குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால்தான். கைவிடப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் மரிக்க முடியாத இரத்த சாட்சியாய். இன்னைக்கு அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அநேகர் இரத்த சாட்சியை மரித்து நம்ம பரலோகத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு சிலர் பிரசங்கிக்கிறார்கள், சபை ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படாது, அந்த கிறிஸ்து நாட்களில் சபை இரத்த சாட்சியை மரிக்க போகிறது, இரத்த சாட்சியை மரித்தோர் பரலோகத்துக்கு வருவார்கள். கிடையாது.
இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் யூதர்கள். இங்க சொல்லப்படுது பாருங்க, அந்த 11ஆம் வசனத்துல, தங்களைப் போல கொலை செய்யப்படுகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும், அந்த தொகை, அந்த கவுண்டிங், அப்போ ஒரு நம்பர் சான்று வச்சிருக்கிறார். இவ்வளவு பேர் இவங்க மரித்து ரத்த சாட்சியம் வரணும் பரலோகத்துக்கு. யார் அவர்கள்? யூதர்கள். அப்ப யூதர்கள் தான் ரத்த சாட்சியம் மரிப்பார் என்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்துவின் நாட்கள் யூதருடைய மனம் திரும்புவதற்கும் யூதருடைய ரட்சிப்புக்கும் யூதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் குறிக்கப்பட்ட நாட்கள் அந்த கிறிஸ்துவின் நாட்கள். சபை கொடுக்கப்பட்டதான கிருபை நாட்கள் இந்த நாட்கள் தான். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள், இன்றைக்கு வருகைக்கு ஆயத்தமாகாதவர்கள், இன்றைக்கு பாவத்துக்கு மனம் திரும்பாதவர்கள், இன்றைக்கு கர்த்தர் பக்கம் வராதவர்கள், அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே கட்டாயம் சொல்லுகிற மனம் திரும்புவது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். இன்னைக்கு ஒரு தலைவலி வந்தாலே சபைக்கு வந்து ஆராதிக்க தயங்குகிற நாம எப்படி அந்த கிறிஸ்து நாட்களில் நின்னாடி உக்காந்தாடி நீ ஏசுன்னு சொன்னாடி எப்படி ஜெபம் பண்ணுவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாம் அனுகூலமா இருக்குது. ஒரு தலைவலி வந்தா கர்த்தர் ஆராதிக்க மாட்டோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், அல்லது தேவனுக்காக ஒரு சின்ன சின்ன விருப்பத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவன் வருகையில் கைவிடப்பட்ட பின்பு அந்த கிறிஸ்து நாட்களில் ஏசுன்னு சொன்னாலே அவன் அடிப்பான். இந்த கிறிஸ்தவன் எப்படி அந்த நாட்கள் ரத்த சாட்சியம் மரிப்பான்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆராதிக்கும் பொழுது உண்மையா கர்த்தரை நேசித்து கண்ணை மூடி கூட ஆராதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிற மனமில்லாத ஒரு கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்து நாட்கள் எப்படி ரத்த சாட்சியம் மரிப்பான்? மனதில் இருக்கிறதான விருப்பம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்று உணரும் பொழுது, நான் நேசிக்கிறேன் இயேசுக்காக இந்த விருப்பத்தை நான் விட்டுருவேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன், இந்த உறவை விட்டுருவேன், இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று விட மனமில்லாம இதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை காட்டிலும் தன் சொந்த விருப்பத்தையும் பாவ இச்சையும் உலக உறவுகளையும் மனிதனுடைய நேசத்தையும் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவன் எப்படி இயேசுக்காக ரத்த சாட்சியம் மரிப்பான்? இயேசுக்காக ஒரு சின்ன விருப்பத்தையே விட்டு கொடுக்க மனம் இல்லாதவன் எங்க தன் கழுத்தை கொடுப்பான்? கொஞ்சம் தான் பாருங்க. அப்போ வருகையின் நாட்களில் கைவிடப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்து நாட்களில் இன்னொரு முறை அவன் மனம் திரும்பி வருவான் என்பது அது முடியாத கூடாத கடினமான ஒரு காரியம். அதனால அந்த கிறிஸ்து காலத்தில் ரத்த சாட்சியம் மரிக்கலாம் என்று சொல்லுகிற உபதேசத்தை கேட்டு வஞ்சிக்கப்படாதீங்க. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். இந்த காலத்தில் நம் மனம் திரும்பி ஆயத்தமாகவும் இங்கு யோவான் காண்கிறதான இரத்த சாட்சிகளாக இருக்கிற ஆத்துமாக்கள் அந்த கிறிஸ்து நாட்களில் தேவனுக்காக வசனத்துக்காக சாட்சியாக நின்ற பரிசுத்தவான்கள். ஒரு யோசிக்கலாம், அவங்க மட்டும் எப்படி சாட்சி நின்றாங்க? அந்த காலம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் கர்த்தர் அவங்க மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர்களுக்கு இரக்கமுள்ளவராக இருப்பதினால் இரத்த சாட்சிகளை மரிப்பதற்கான பலத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு இந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த காலத்தில் நம்ம எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் மனம் திரும்புவதற்கு நமக்கு கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, வாய்ப்பு உண்டு. இந்த நாட்களில் யூதர்கள் இயேசு மேசியாக ஏற்றுக்கொள்ளாமல் கடினப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்கள் நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும் மனம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. காரணம், இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்துவின் நாட்கள் இருக்கிற காலம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க மனம் திரும்புவது கர்த்தர் ஒத்தாசையாக இருப்பார். அவங்க ரத்த சாட்சியம் மரிப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அப்போ அந்த நாட்கள் யூதர்களுக்கு. தயவு செய்து வஞ்சிக்கப்படாதீங்க. இதுதான் நம்ம காலம், இதுதான் நம்ம நேரம், இதுதான் நம்முடைய நாள். நாம் இன்னைக்கு மனம் திரும்புவோம். எல்லா அருவருப்புகளை விட்டு மனம் திரும்புங்க. வேண்டாத பாவங்களை தூக்கி வீசுங்க. ஏசப்பாவுக்கு ஒன்று பிரியம் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் வேண்டான்னு தூக்கி வீசுங்க. உங்களுக்காக பரலோகத்தில் நித்திய வீட்டை என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ஒன்று பிரியம் இல்லைன்னா வேணாங்க. அது உங்களையும் ஆண்டவர் பிரிக்குதுன்னா அது வேண்டாம் உங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய உறவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், எவ்வளோ பணமாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விருப்பமான காரியமாக இருக்கட்டும், ஆனால் உங்களை ஆவிக்குறியில் வாழ விட மாட்டேங்குதா? உங்களை அநேக தவறு செய்ய தூண்டுதா? நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களை பொய் பேச வைக்குதா? நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களை மாய்மாலமாக வாழ வைக்குதா? நீங்கள் விரும்புகிற காரியம் சில தவறு செய்ய தூண்டுதா உங்களை? அதுதான் உங்களையும் தேவனையும் பிரிக்கிற காரியம். எப்போ நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களை தவறு செய்ய தூண்டுதோ, என்னைக்கு நீங்கள் செய்கிற காரியம் உங்களை பாவத்துக்குள் நடத்துகிறதோ, என்றைக்கு உங்களுக்கு சில பழக்கம் உங்களை தேவனை பிரிக்கிறதோ, அதுதான் உங்களை வஞ்சிக்கிற சத்துருவின் ஆயுதம்.
அது இனங்கண்டு கொண்டு உங்களை தவறு செய்ய தூண்டுகிற, உங்களை தப்பான வழியில் நடத்த வைக்கிற, உங்களை மாய்மானம் பண்ண வைக்கிற, உங்களை பொய் பேச வைக்கிற, உங்களை ஆண்டவர் இயேசு விட்டு தூரம் போக வைக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. இன்று நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சணையினால், இன்றைய அனுக்கிரகனால் நாம் மனம் திரும்ப உள்ளது வரிக்கு ஆயத்தமாவோம். அல்லேலூயா. அடுத்து 6வது முத்திரை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12 17 வரை வாசிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். நல்ல கவனிங்க. இப்போ 6வது முத்திரை உடைக்கப்படுது. 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது 6 விதமான பூகோள மாற்றங்கள் உண்டாகிறது. அதாவது இயற்கையில 6 மாற்றங்கள் உண்டாகிறது. என்ன மாற்றம்? இப்ப 6வது முத்திரை உடைச்சோன்னே முதலாவது பூமியானது மிகவும் அதிர்ந்தது. இதை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நீ வாசித்து பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நல்ல கவனிங்க. மத்தேயு 24:29 நமக்கு சொல்லப்படுது. அந்நாட்டில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்ப ஆண்டவர் இயேசு அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது 7ஆம் வசனத்தில் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப நம்ம காலங்களில் எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை நிலநடுக்கங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பூமி அதிர்ச்சி அதில் உள்ளதா இருப்போம் மாத்திரமல்ல, அநேக மாற்றங்களை வான்வெளிகளில் உண்டாக்குற அளவுக்கு மாறும். அதாவது நாம் இருக்கிறதான பூமி என்பது அது ஒரு கோள் ஸ்பேஸில், அதாவது வான்வெளியில் சூரிய குடும்பம் என்கிறதான சன் ஃபேமிலி, அந்த சூரிய குடும்பம் என்கிறதான அந்த குடும்பத்தில் அநேக கோள்கள், அதில் ஒரு கோள் சூரியன், ஒன்று பூமி. இப்படி சூரியன், சந்திரன், பூமி, அதோடு இருக்கிற அநேக கோள்கள், செவ்வாய், புதன், வேற நெப்டியூன், புளூட்டோ, அநேக கோள்கள் சொல்லுகிறார்களே, இப்படிப்பட்ட அநேக கோள்கள் எல்லாம் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. இதுக்கு பேர் தான் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த பூமியில உண்டாகிற மகா பெரிய பூமி அதிர்ச்சி அதை சுற்றில் சூரியன் சந்திரனிலையும் அநேக விதமான மாற்றங்களை உண்டாக்குகிறது. இந்த பூமி மகாபெரு குலுங்குகிறது, அதிர்கிறது, அசைகிறது. அப்படி அசையும் பொழுது என்ன நடக்கிறதாம்? அடுத்த வேதம் அழகா சொல்கிறது, பூமி சூரியனானது கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் நாம் பார்க்கிறோம் அதிகாலை எழும்பும் பொழுது, அந்த அதிகாலை உதிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல நாம் பார்க்கிறோம். அப்புறம் அது சூரியன் அது உதிக்க 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 வெளிச்சம் அதிகமாகும் பொழுது ஒரு எல்லோ கலர் நாம் பார்க்கிறோம், முழுசாக நாம் பார்ப்பதில்லை. அது திரும்ப அஸ்தமானம் ஆகும் பொழுது கடைசி முழு உருவத்தை பார்க்கிறோம், ஒரு ஆரஞ்சு சிவப்பு கலந்த நிலத்தில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் சூரியன் ஒரு கருப்பு கம்பளியை போல கருத்து போயிடுச்சான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சூரியன் எப்படி கருப்பாகும்?
இந்த பூமி அதிர்ச்சி உண்டாகும் பொழுது பூமியில அதிர்ந்த அந்த அதிர்வு நிமித்தம் உண்டாகிற வாயு மாற்றங்கள், இந்த வாயு மாற்றங்களால் சூரியன் தாக்கப்படுகிறது. சூரியன் தன்னுடைய அத்தனை ஒளி இழந்து தன் தன்மை இழந்து அது ஒரு கருப்பு கம்பளை போல. இன்னைக்கு சொல்லுகிறார்கள் சூரியன்ல பிளாக் ஹோல்ஸ் இருக்கிறது சொல்லுகிறார், கரும் புள்ளிகள் இருப்பதை சொல்லுகிறார்கள். சூரியனில் சில பகுதிகள், சூரியனில் இருக்கிற சில பகுதிகளில் அந்த கருப்பு புள்ளிகள் இருக்கிறது. அது இருப்பதினால அது திரும்ப திரும்ப அது இன்னும் அதிகமாகிறது. இப்படி அதிகமாகும் பொழுது பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு அது மகா வேதனையாக இருக்கும். உஷ்ணங்கள் அதிகமாகும், அது பயங்கர வேதனை உண்டாக்கும். ஏற்கனவே ஆண்டவர் முத்திரை உடைச்சதில் பூமிக்குள்ள பிரச்சனை, பூமியில வியாதி, பட்டினி, பசி, கொள்ளை நோய், சாவுன்னு கிடக்கிறான். இப்போ இயற்கை சேர்ந்து இவனை அழிக்குது. பூமி அதிர்ச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கும். இப்ப சூரியன் கருத்த கம்பளி போல ஆயிடுச்சான். அடுத்த வேதம் சொல்லுகிறது சந்திரன் ரத்தம் போல ஆயிற்றாம். எப்படி ரத்தம் போல ஆயிற்று? இந்த பூமி அதிர்ச்சியினால் உண்டான வாயு மாற்றங்களினால் சூரியன் கருத்து போகிறது. சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி ஒளி வீசுகிறதான சந்திரன் சூரியன் கருத்த பொழுது அதிலிருந்து எழும்புகிறதான நெருப்புகள், அதிலிருந்து எழும்புகிறதான சாம்பல் காற்றுகள், இதன் நிமித்தம் சந்திரன் அது இரத்தமான ஒரு சிவப்பு நிறமாய் மாறிவிடுகிறது. பூமியில ஒளி இல்லாம உஷ்ணங்கள் அதிகமாகி ஜனங்கள் கொடிய ஒரு வேதனைக்குள்ளாய் தள்ளப்படுகிற ஒரு பரிதாபம். அது மாத்திரமல்ல, அடுத்து நான்காவது மாற்றம் என்னவா? அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரம் பூமியில விழுமா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நட்சத்திரம் பூமியில் விழும்னு சொல்லும் பொழுது நீங்க 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அப்போ வானத்து நட்சத்திரம் இருப்பதை குறித்து சொல்லப்படுது. அப்படியானால் எல்லா நட்சத்திரமும் விழல. நட்சத்திரங்கள எல்லாமே ஒரே சைஸ் கிடையாது. நட்சத்திரங்கள் அநேக பெரிய நட்சத்திரங்கள் உண்டு, சிறிய நட்சத்திரங்கள், பூமியோட பல மடங்கு சைஸ் உள்ள நட்சத்திரங்கள் உண்டு. ஏன்னா இங்க சொல்லப்படுவது அநேக நட்சத்திரங்கள் பூமியில விழுமாம். அப்படி விழும் பொழுது மகா சேதங்கள் உண்டாகும். அதே போல சில நேரம் நாம விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் சொல்லுகிற சில காரணம் கேள்விப்படுவோம். ஒரு பெரிய ஒரு கல் போல ஒரு காரியம் பூமி தாக்குவதற்கு வந்து கொண்டு இருக்கிறது, அது தாக்குமானால் பூமி அழிந்துவிடும், இப்படியே பீதி கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க அது திசை மாறி விட்டது. அப்போதான் எல்லாரும் பெருமூச்சு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்பேஸ்ல வான்வெளியில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் பூமியில விழுமானால் ஒரு அழிவும் சேதமும் உண்டாகும். இங்க ஒரு நட்சத்திரம் 2 நட்சத்திரம் விடல, அத்திமரம் பெருங்காற்றில் அசையும் பொழுது எத்தனை காய்கள் விழும் தெரியாது, தபடவுடன் விழும் காய். அது போல ஸ்பேஸ்ல வான்வெளியிலிருந்து அநேக பொருட்கள் பூமியில விழுகிறது. விழும் பொழுது ஏற்கனவே நொந்து போய் கிடக்கிற மனுஷன் இது விழும் பொழுது அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உரலுக்கு ஒரு பக்கம் அடினா மத்தளத்துக்கு. இவன் இங்க பூமியிலையும் அடி வாங்கிட்டு இருக்கிறான், இப்ப மேல இருந்தா அடி விழுது. அவன் வாழ்க்கை எவ்வளவு கசந்து போயிருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப அந்த கிறிஸ்து நாட்களில் கைவிடப்படுகிற ஜனங்களின் நிலைமை மகா பயங்கரமானது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி அப்பே சொல்றார் பாருங்க. ஏசாயா 34:4 வசனம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல, திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல, அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி அப்பவே அங்க ஆண்டவருடைய தரிசனம் தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. வானங்கள் புஸ்தக சுருளை சுருட்டப்படும், அவைகளின் சர்வ சேனை. இந்த சர்வ சேனைனா என்ன அப்படின்னா, வானங்கள் இருக்கிற சர்வ சேனைன்னா இந்த சன் ஃபேமிலி. இப்ப வானவியல் ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள், இப்ப நாம சயின்ஸ்ல படிக்கிறோமே, சூரியன், சந்திரன், கோள்கள், பூமி, இது எல்லாமே ஒரு சூரிய குடும்பம். ஆனா வான ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள் இது போன்றதான குடும்பங்கள் அநேக ஸ்பேஸ்ல இருக்குதான். அது எங்க போகுது எங்க வருதுன்னு தெரியல, அதை ஆராய்ச்சி பண்ண முடியல. நாம ஆராய்ச்சியில சயின்ஸ்ல படிக்கிறதெல்லாம் சூரிய குடும்பம் என்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற கோள்கள். இந்த குடும்பத்தை போல அநேக குடும்பங்கள் நீள்வட்ட பதவி சுத்துதான் அந்த ஸ்பேஸ்ல, வான்வெளியில. அப்போ வான்வெளியில இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இங்கு ஏசாயா சொல்றாரு, திராட்சை செடியினுடைய இலைகள் உதிர்கிறது போல இந்த சர்வ சேனை ஸ்பேஸ்ல இருக்கிறது, அதெல்லாம் உதிர்ந்து விழுதான். அத்திமரத்தின் காய்கள் விழுகிறது போல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் பூமியில விழுந்து பூமியை தாக்குச்சுன்னா அந்த பூமியினுடைய தன்மையே மாறிடும்.
பூமியுடைய காலநிலைகள் மாறும், குளோபல் வார்மிங் உண்டாகும். இன்னைக்கு பெரும்பாலும் சொல்லுகிறார்கள் பெரிய குளோபல் வார்மிங் வரப்போகுது. அந்த குளோபல் வார்மிங் வந்ததுன்னா பனிப்பாறைகள் உருகி நீர்மட்டம் உயரும். நீர்மட்டம் உயர்ச்சுன்னா பெரிய சேதம் உண்டாகும், உஷ்ணம் அதிகமாகிறது. இப்பவே வெயில் வருடம் பூமியில் அதிகமாவது காரணம் குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறார்கள். மரங்கள் வெட்டப்படுவதனால் குளோபல் வார்மிங், வெப்பமயமாகுதல் அது அதிகரிக்கிறது. பூமியின் வெப்பமயமாகுதல் அதிகமாகுவதனால் உஷ்ணம் அதிகமாகிறது, நீர் குளிர்ந்த அந்த பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கிறது, நீர்மட்டம் உயருகிறது. இந்த குளோபல் வார்மிங்கினால் பெரிய சேதம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இந்த வெளிப்படுத்தல் அந்தி கிறிஸ்து நாட்கள் நடக்கிற சம்பவத்தோடு கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு அற்பமானது. இதுக்கே உலகம் தத்தளிக்குது. ஆனால் அன்றைக்கு அந்தி கிறிஸ்து நாட்களில் வானத்தில் இருக்கிறதான விண்வெளியில் இருக்கிற அநேக பொருட்கள், அநேக நட்சத்திரங்கள், அது அத்தி மரத்தில் இருக்கிற காய்கள் பெருங்காற்றில் உதிர்ந்து விழுவது போல பூமியில் விழும் பொழுது அதன் தாக்கம் எப்படி இருக்கும், இயற்கை மாற்றங்கள் எப்படி இருக்கும், பூமியின் வெப்பநிலை எவ்வளவு மாறி இருக்கும், அதனுடைய இயற்கை சூழ்நிலைகள் எவ்வளவு உபத்திரம் உள்ளதாக இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வெப்பநிலையை நம்மளால தாங்க முடியல. ஆனால் அன்றைக்கு சூரியன் கருத்து போயிடும், சந்திரன் ரத்தம் போல ஆயிடும். அன்றைக்கு இருக்கிற காலநிலைகள் வித்தியாசமானதாக இருக்கும், மனிதர்கள் தாங்க முடியாததாக இருக்கும். மனிதர்கள் இயற்கை மாற்றத்து நிமித்தம் வேதனைப்பட்டு புலம்புவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் படுகிற உபத்திரவங்கள் ஜனங்களுக்கு எத்தனை வேதனை. இதெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினை. கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரோ அவ்வளவு கோபாக்கினையும் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு அநேகர் தேவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இன்னைக்கு விளையாட்டாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்னைக்கு பரிசுத்த அநேகருக்குள்ள கேள்வி குத்தாயிடுச்சு. எவ்வளவு பெரிய பாவத்தை துணிகரமாய் செய்துவிட்டு சபைக்குள்ள வந்து பரிசுத்தவான்களைப் போல ஆராதிக்கிறோம். அநேக ஊழியர்கள் துணிகரமாய் பாவம் செய்துவிட்டு துணிகரமாய் பிரசங்கப்பீடத்தில் நின்று நாம் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனை குறித்த சரியான அறிவு இல்லை. தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்று மாத்திரம் அவர் ஒரு பக்கத்தை மாத்திரம் எண்ணிக்கொண்டு நான் என்ன செய்தாலும் மன்னித்துக் கொள்வார். உண்மை இப்பொழுது மாத்திரமே. இந்த கிருபை நாட்கள் முடியும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை இப்படித்தான் இருக்கும் என்று யார் நிதானிக்க முடியாது. இப்ப நான் இதெல்லாம் விளக்கமாய் சொல்லுகிறேன் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று அல்ல, அதனுடைய உச்ச நிலைமையில ஒரு சின்ன பகுதியைத்தான் நம்மால புரிந்து கொண்டு விளக்க முடியுது. அது முழு கோபாக்கினை யாராலும் விளக்க முடியாது. எப்படி கர்த்தருடைய அன்பை இரக்கத்தையும் யாராலையும் முழுமையாக விளக்க முடியாதோ அதே போல கர்த்தருடைய கோபாக்கினை முழுமையாய் விளக்க முடியாது. நான் இப்ப சொல்லுகிற இந்த காரியம் எல்லாம் அவருடைய கோபாக்கினை 1% தான். அவருடைய முழு கோபாக்கினை அது அதிபயங்கரமாக இருக்கும். அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குற வாழ்க்கை வாழாதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டதே கிருபை, நீங்க இயேசுவை அறிந்து கொண்டது கிருபை, நீங்க ஆண்டவரை ஆராதிப்பது மகா பெரிய கிருபை. அந்த கிருபை வீணாக்காம கொஞ்ச கால வாழ்கிற இந்த கடைசி நாட்கள் வாழ்க்கையில உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க சிந்தையை காத்துக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்பான அந்தரங்க பாவங்களுக்கு மனம் திரும்புங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த கோபாக்களின் மகா கோபாக்களின் நாளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆக இயற்கையில் அநேக மாற்றங்கள். ஒன்று பூமி அதிர்ச்சி, சூரியன் கருப்பு கம்பளியை போலாகிறது, சந்திரன் ரத்தம் போலாகிறது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் அத்தி மரம் அதனுடைய காய்கள் பெருங்காற்று உதிர்வது போல உதிர்கிறதாம். அடுத்து என்ன நடக்குதாம்? 5வது, வானமானது ஒரு சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிற்றாம். இது உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? வானம் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறதான அந்த ஸ்கை, அது ஒரு ஆகாய விரிவு. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு காற்று மண்டலம் தான் சொல்லணும். நாம் நினைக்கிறோம் இதுதான் டாப், இதுக்கப்புறம் எது இல்லை. நாம் பார்க்கணும், கண்களில் பார்க்கிற அந்த ஆகாய விரிவு என்பது ஒரு காற்று மண்டல படலம். இதற்கு மேலாக பரலோகத்தின் காரியங்கள் உண்டு. இந்த காற்று மண்டலமாக இந்த ஸ்கை, இந்த வானம், அது சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆகிறதாம். அது எப்படி இருக்குங்கிறத கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஆனால் யோவான் தன் தரிசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறார். ஆகதான் எழுதுகிறார், வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல் ஆகினது. அவர் எப்படி புரிந்து கொண்டாரோ அதை எழுதி வைக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது ஏசு 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும். நல்ல கவனிங்க. இப்ப இந்த வானம் சுருட்டப்பட்டது அப்படின்னு சொல்றோம். நாம சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், இது வானத்தில் இருக்குதுன்னு சொல்றோம். ஆக்சுவலி எங்க இருக்கு அப்படின்னா இந்த
முதல் நம்ம பார்க்கிற முதல் வானமாகிய இந்த காற்று மண்டலத்துக்கு மேலே ரெண்டாவது வானம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல தான் சூரியன் சந்திரன் உண்டு. அதனுடைய வெளிச்சம் இந்த நாம பார்க்கிறது அந்த ஆகாய விரிவு இதுக்குள்ள ஊடுருவித்தான் நம்ம மேலே படுது. ஸோ இந்த ஆகாய விரிவு ஃபில்டர் போல எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணிடுது. நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் இறக்குது. அதுவே நம்மளால் தாங்க முடியல. இப்போ இந்த ஆகாய விரிவு சுருட்டப்பட்டுரும். அப்போ டைரக்ட் டீலிங் தான் நமக்கு இருக்கும். அப்போ அதோட உபத்திரம் வேதனை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த இயற்கை மாற்றம் எதன் நிமித்தம் உண்டாகிறது? தேவன் ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதற்கு அடையாளம். அடுத்த ஆறாவது என்ன மாற்றம் நடக்குதான்? அதே 14 வசனத்தில் மலைகள் தீவுகள் யாவும் தன் இடங்களை விட்டு அகன்று போயிட்டான். எப்படிங்க மலை எப்படி நகர்ந்து போகும்? தீவுகள் அப்படின்னா ஒரு குட்டி தீவு ஐலாண்ட் எப்படி நகரும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இந்த பூமி அதிர்ந்த அதிர்வுல மலைகளும் தீவுகளும் நகர்ந்து போகுதான். அப்போ எந்த அளவுக்கு அந்த பூமி அதிர்ச்சி இருக்கும்? அப்போ இது வரைக்கும், அதாவது பூமி அதிர்ச்சி ரிக்டர் என்கிற அளவில் அளப்பாங்க. 7 என்று சொல்லி இருந்தாலே அது ஒரு அதிக அளவு. ஒரு 6, 5 என்று சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு நடுக்கம், ஒரு பெரிய சேதம் உண்டாகாது. சில நேரங்களில் சரி பெரிய பெரிய பில்டிங் கட்டும் பொழுது ரிக்டர் அளவில் இத்தனை 7 அல்லது 8 அளவுக்கு நிலநடுக்க வந்தாலும் விழாத அளவுக்கு என்று சொல்லி ஒரு அளவு வைத்து கட்டுவார்கள். ரிக்டர் அளவில் 7 என்று அளவுக்கு பூமி நடுக்க வந்தாலும் இந்த கட்டடம் விழாது, 8 என்று வந்தாலும் இந்த கட்டடம் விழாது என்று சொல்லி அதுக்கு ஏற்றது போல டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்டிங் கட்டுவார்கள். ரிக்டர் அளவில் 8, 9 வந்தால் அது பயங்கர ஒரு அழிவு உண்டாக்கும். இப்போ இந்த பூமி அதிர்ச்சி இவ்வளவு மாற்றங்களை உண்டாக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நடுக்கமாக இருக்கும். அது ரிக்டர் அளவுக்கு நான் நினைக்கிறது எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு இருக்கும் போல. கர்த்தர் பூமியை போட்டு ஒரு உழுக்கு எடுத்துடுறாரு. அந்த உழுக்குல எல்லாம் மாறி போயிடுச்சு. வான்வெளியே மாறிடுச்சு, சூரியன் மாறிடுச்சு, சந்திரன் மாறிடுச்சு, நட்சத்திரம் நிற்க முடியாமல் கீழே விழுது, வானம் சுருட்டப்பட்டுருச்சு, மலை பூமி எல்லாம் விலகி போகுது. இது எல்லாவற்றையும் பூமியில் இருக்கிற மனுஷன் அதனுடைய ரிசல்ட்டை அவன் அனுபவிக்கிறான். அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்க? அது எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க. அந்த வசனத்தில் 15 17 வரை வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 6 15 17. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். நல்ல கவனிங்க. என்ன இதெல்லாம் இயற்கையில் வர மாற்றம்? இதில் என்ன ரிசல்ட்? இதில் என்ன ஆக போகுது? இதை நீ புரிந்து கொள்ளணும். இங்கே அடுத்து நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு ஆபத்து, வேதனை புரிந்து கொள்ள முடியும். பூமியின் ராஜாக்களும் அப்படின்னா தேசத்தின் தலைவர்கள். அடுத்து பெரியோர்கள்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பவரில் இருக்கிறவங்க, ஆளுகையில் இருக்கிறவங்க. அடுத்தது ஐஸ்வர்யவான்கள், கோடியே பணத்தை கொட்டி சேர்த்து வைத்த ஆடம்பரமாய் வாழ்கிற பணக்காரர்கள். சேனை தலைவர்கள், இவங்களை யாருன்னா ராணுவ கமாண்டர்ஸ், பெரிய ராணுவ தளபதிகள். அடுத்தது பலவான்கள், பெரிய பராக்கிரமசாலி யுத்த வீரர்கள். அடுத்தது அடிமைகள் யாவரும், அற்பமா எண்ணப்படுகிற மனிதர்கள். சுயாதீனர் யாவரும் என்ன சொன்னோம்னா சாதாரண எதுக்கும் சம்பந்தம் இல்லை, சுதந்திரமாய் வாழ்கிற ஜனங்கள். இப்படி எல்லா தரப்பட்ட மக்களும் எங்க போய் ஒளிகிறாங்களாம்? பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு. அதாவது ஒளியறதுக்கு எங்க இடம்? குகை எங்க கிடக்குது? சுரங்க எங்க இருக்குது? அடியில பூமிக்கு அடியில் எங்க இடம் இருக்குது? எங்கெங்க இடம் கிடக்குது அங்கெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வாங்களாம். ஏனென்றால் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த பூமியின் அதிர்ச்சி இவைகள் நிமித்தம் உண்டாகிற சகல வேதனையை தாங்க முடியாம இவன் அத்தனை குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றானா? யார்கிட்ட பேசுறானா? பர்வதத்தையும் மலையை பார்த்து சொல்றானா, ஏ மலையே என் மேல அப்படியே சாஞ்சு எனக்கு கொண்டு போட்டுரு, ஏ பர்வதமே என் மேல விழுந்து எனக்கு கொண்டு போட்டு நசுக்கி எனக்கு கொன்னுடு. மலை மேலே விழுந்து நசுக்கி விழுகிறது எவ்வளவு வேதனை. அதை கூட ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறானா? இந்த வேதனை எவ்வளவு அதிக வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க. ஐயோ, ஜீரணிக்க முடியாத ஒரு கொடிய நாள்.
இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்ளாம கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டாய் வாழ்றோம். அதோ சர்ச்சுக்கு போறோம், காணிக்க போடுறோம், ஜெபம் பண்றோம், வசனம் வாசிக்கிறோம், அதோடு வாழ்ந்துடுறோம். ஒரு நாள் அவர் வருவார், வந்தா போறோம். விளையாட்டாய் வாழ்கிற கிறிஸ்தவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். இங்க பாருங்க, பூமியின் ராஜாக்கள் இருந்த அடிமைகள் வரைக்கும் ஒருத்த கூட தப்ப முடியல. அப்போ எவ்வளவு உபத்திரவமா இருக்கும். பணம் காசு அவங்களை காப்பாற்றல, அதிகார பதவி அவங்களை காப்பாற்றல, ஆளுகையின் காரியங்களை அவங்களை காப்பாற்றல, அவங்களுக்கு இருக்கிற ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு சுரங்க பாதையில் உட்காந்துட்டு கதறானா மலையே விழுன்னு. அவன் போதாத காலம் மழை கூட அவன் மேல விழல. அப்ப என்ன அர்த்தம்? மரணத்தை விரும்பினா கூட மரணம் வராது, வேதனை அனுபவிக்கணும். உங்களை பயமுறுத்துறதுக்கோ உங்களை பயத்தின் திகில் வைப்பதுக்கு நான் சொல்லலை, எச்சரிக்கைப்படி சொல்லுகிறேன். இந்த நாட்கள் கிருபையின் நாட்கள். இதை நீங்கள் விளையாட்டான ஒரு வாழ்க்கை வாழ்விலானால் அந்த நாள் கொடுமையான கர்த்தருடைய மகா பயங்கரமான நாள் வரும் பொழுது ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த நாட்களை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வார்த்தையில பாருங்க. யோவேல் 2 அதிகாரம் 30-31 வாசிங்களேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். இந்த யோவேல் தீர்க்கதரிசிக்கு அதை குறித்து விளக்கமா சொல்ல முடியல, எந்த வார்த்தை போடணும்னு தெரியல. ஒரே வார்த்தை முடிச்சுட்டா அது பயங்கரம். இந்த பயங்கரத்துக்கு நீ என்ன விளக்கெடுத்தாலும் சரின்ட்டா நம்ம கையில் விட்டு கொடுத்தார். அவருக்கு விளக்க முடியல. அந்த பயங்கரங்களை பார்க்கிறார் யோவேல் தீர்க்கதரிசி, தரிசனத்தை பார்க்கிறாரு. சூரியன் எல்லாம் இருளாய் மாறுது, சந்திரன் ரத்தமாய் மாறுது. அதுதான் வெளிப்படுத்தல் வாசித்தோம். சூரியன் கருப்பு கம்பளை போல மாறிச்சு, சந்திரன் ரத்தம் போலாச்சு. இப்போ யோவேல் அதை பார்க்கிறாரு. அதனுடைய அகோர காட்சிகளை பார்க்கும் பொழுது அவரால் விளக்க முடியல. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார், அது பயங்கரமா இருக்கும். இந்த வார்த்தைக்கு விளக்கத்தை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்கன்னு நம்ம கையில் விட்டு கொடுத்துட்டு அவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். கருமையானவர்களே, வருகையில் கைவிடப்பட்டவங்க நிலைமை பயங்கர மோசம். இது இன்னொரு பரிதாபம்னா, இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது, ஐயோ அந்த நாட்டுக்கு உபத்திரம் வரும் பொழுது முட்டி போட்டு ஏசுப்பா நான் செய்த பாவமெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் கைவிடப்பட்டுட்டு ஐயோ நான் மனம் திரும்புகிறேன் என்று கதறிடலாம். கதறினா வந்துடலாம். கிடையாது. இவங்களை பாருங்களேன், இவ்வளோ உபத்திரம் யார்கிட்ட போய் மன்றாடுறான்? பர்வதத்திட்டையும் மலையிட்டையும் போய் என்ன மன்றாடுறான்? என் மேலே விழுந்து என்ன கொண்டு போட்டுரு. அப்போ கூட அவன் மனம் திரும்பலை, அப்போ கூட கர்த்தத்தில் முறையிடலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உபத்திரவத்தின் நாட்களில் அவள் மனம் திரும்புவது என்பது மிகவும் 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 கடினமானது. இந்த ஜனங்கள் மனம் திரும்பல, அவ்வளோ இறுதி கடினம் தான் ஒரு அந்திகிறிஸ்து நாட்களில். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான சபைகளில் அசைவாடுகிறார். இன்னைக்கு ஏன் நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் சபைக்குள்ள வரும் பொழுது, வசனம் கேட்கும் பொழுது இருதயத்தில் அப்படியே குத்தப்படுது. ஒரு பயம், ஒரு மனம் திரும்புதல் ஏன் வருது? இதை செய்கிறவர் ஆவியானவர். சபையில் உலாவி கொண்டிருக்கிறார். முத்திரையாய் இருக்கிற ஆவியானவர் நம்மை சபையில போட்டு இழுத்து உட்கார வச்சு வசனங்களை சொல்லி போதித்து நம்ம பாவங்களை உணர்த்தி நீ மனம் திரும்பு என்று நம்முடைய இருதயத்தையோடு பேசுகிறார். காரணம், பரிசுத்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது முத்திரையாய் இருக்கிற ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பூமி முழுவதும் அந்திகிறிஸ்துவின் ஆளுகையில் நிரப்பப்படுகிறது. இந்த ஆளுகையில மனம் திரும்புதல் என்பது மிகவும் கடினம். அதனால தான் இந்த ஜனங்கள் அவ்வளோ வேதனை மத்தியிலையும் அவங்க மனம் திரும்பல, இருதயத்தில் கடினம் தான் உண்டாச்சு. அந்த இருதய கடினத்தில் புலம்புகிறான், நான் செத்த நலமா இருக்கும் பர்வதங்கள்கிட்ட புலம்புகிறான். அப்படியானால் வருகையில் நாம் கைவிடப்படுவது என்பது மகா கொடிது, வேதனையானது. மனம் திரும்புதல் என்பது மிகவும் கடினமானது அந்த நாட்களில். அப்போ நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு நாம் மனம் திரும்பணும். எப்படி மனம் திரும்பணும்? வாசிங்க, சங்கீதம் 2:12 வசனத்தை வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும். யாருடைய கோபம்? குமாரனின் கோபம். அப்ப ஆண்டவர் இயேசுவின் கோபம் பற்றி எரிகிற நாள் வரப்போகிறது.
இங்கே வாசித்தோம், குமாரனாக இயேசு முத்திரை உடைக்கிறார், அதனுடைய கோபாக்கினால். இதைத்தான் சங்கீதம் தாவீது எழுதுகிறார், குமாரனுடைய கோபாக்கினால் பற்றி எரிய போகுது. அதை நீ தப்பித்துக் கொள்ளணும்னா அவர் யாவர் என்ன செய்யணுமா? அண்டிக் கொள்ள வேண்டும். எப்படி அண்டிக் கொள்கிறது? 11ஆம் வசனத்தை வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்போ கோபாக்கினி நாளுக்கு நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி, இயேசுப்பா பாதத்தை சரணடைஞ்சிடணும். எப்படி சரணடையணுமா? பயத்தோடு அவர் சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் சரணாகதி ஆவது என்பதுனா 24 மணி நேரம் சர்ச்சுக்குள்ள உட்காருங்கன்னு அர்த்தம் அல்ல. ஒரு மனுஷ சபைக்குள்ள 24 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் அவன் பாவம் செய்வது வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசுவை பயத்தோடு சேவிக்கணும். ஒரு நடுக்கம். இந்த பயமும் நடுக்கமும் எப்படிப்பட்டதுன்னா, ஐயோ எனக்கு கர்த்தர் தண்டிச்சிடுவாரோ என்கிற பயம் அல்ல. ஐயோ நான் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு பயம். பாவம் என்னை மேற்கொண்டிட கூடாது என்று அந்த ஒரு பயத்தில் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற நடுக்கத்தில் வாழ வேண்டும். யோசேப்புக்குள்ள இந்த பயமும் நடுக்கம் எப்படிப்பட்டது? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதுதான் பயமும் நடுக்கமும். அவன் நமக்குள்ள என்ன பயம் இருக்கணும்? ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிடக்கூடாது, இந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது, இத்தனை காலம் இந்த பாவம் செய்தது போதும், இவ்வளவு நாட்கள் இந்த கெட்ட பழக்கம் எனக்குள்ள இருந்தது போதும், தப்பான உறவு இருந்தது போதும், இனி நான் மனம் திரும்புவேன், இனி இந்த பாவத்தில் வாழ மாட்டேன், இந்த பாவத்தில் வாழ்ந்து நான் பரிசுத்த குலைச்சல் வாழ்ந்தால் என் முடிவு பரிதாபமாக இருக்கும், என் ஆண்டவர் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினால் நான் வருகையில் பரிதபிக்கப்பட்டுருவேன், ஆகவே நான் பரிசுத்தமாக வாழ்வேன் என்கிற ஒரு பயமும் நடுக்கமும் நமக்குள்ள இருந்து யோசேப்பை போல பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் குமாரனின் கோபாக்கின் நாளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அதன் கருமையானவர்களே, அந்த நாள் மகா பயங்கரமான நாள், அது பெரிதும் பயங்கரமான நாள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த நாளுக்கு தப்பித்துக் கொள்ள இன்றைக்கு மனம் திரும்புவோம், கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இப்போ 6 முத்திரை உடைக்கப்பட்டுருச்சு. அடுத்து 7வது முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பதாக, இந்த 6வது முத்திரை உடைக்கப்பட்டதுக்கு பின்பு 7ஆம் முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பதாக இடைப்பட்ட காரியத்தில் சில சம்பவம் நடக்கிறது. என்ன? அதை குறித்து நாம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியில் இருக்கிற சகல ஜனங்கள் மேலும் தேவ கோபாக்கினை ஊற்றப்படுகிறது. இந்த 6 முத்திரையில் பார்த்தோம், அநேக கோபாக்கின் காரியம் ஊற்றப்படுது. போதா குறைக்கு அந்த கிறிஸ்துவ உபத்திரவங்களும் பூமியில் இருக்குது. முத்திரை போட சொல்லும்படி முத்திரை போடும்படி கட்டாயப்படுத்துகிற காரியம், இப்படி அநேக காரியங்கள் பூமியில் நடக்கிறது. இந்த இக்கட்டான காலத்தில் 7ஆம் முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, நீ வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். நல்லா கவனிங்க. இவைகளுக்கு பின்பு, அதாவது 6 முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு யோவான் காட்சி பார்க்கிறாரு. 4 தூதர் நின்று 4 திசை எதை பிடிச்சிருக்கிறானா? காற்று பிடிச்சிருக்கிறானா. அந்த காற்று, அதாவது பூமியின் மேல சமுத்திரத்தின் மேல மரத்தின் மேல காற்று அடியாதபடி காற்றை பிடிச்சிட்டு நிற்கிறானா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெயில் காலத்தில் மரமே அசையலாம் புலம்புவோம், இந்த மரம் கூட அசைய மாட்டேங்குது, காத்தே வர மாட்டேங்குது. இந்த நாட்களை பாருங்க, 4 தூதர் 4 திசையிலும் காற்றை பிடிச்சி வச்சுட்டான். காற்று அடி, இவனோட நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். இப்போ ஒரு தூதன் சொல்றாரு, ஏப்பா அந்த 4 காற்றுப்படி தூதலை பார்த்து சொல்றாரு, 4 தூதலை பார்த்தோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, பூமியின் மேலே ஜனங்கள் மேலே எந்த விதமான சேதத்தை உண்டாக்கிறாரு. அப்படி 4 பேர் எதுக்கு நிற்கிறாங்க? காற்றை பிடிச்சிட்டு சேதத்தை உண்டாக்குறதுக்கு. இவ்வளவு நேரம் உண்டான சேதம் போதாதுன்னு இப்போ சேதம் திரும்ப தொடருது. இப்போ ஒரு தூதன் சொல்றான், கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா, சேதத்தை உண்டாக்காதீங்க. என்ன செய்யணுமா? நாம் நம்ம தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் நீங்க சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்ட சத்தம். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை 1,44,000 பேர் மேல் முத்திரை போடப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் என்னன்னா,
144,000 பேர் ஒரு அடையாளம் போடுகிறார் கர்த்தர். யார் இந்த 144,000 பேர் என்று சொன்னால் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது 12 இஸ்ரவேல் கோத்திரங்களை குறித்து வாசிக்கிறோம். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 12 கோத்திரத்தில் 12,000 என்று சொல்லி 144,000 பேர் மேல் தேவதூதன் முத்திரை போடும்படி கர்த்தர் அனுப்புகிறார். அப்ப இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் யாரு? இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். ஏன் முத்திரை போடப்படுது? யார் இவங்க? கொஞ்சம் அதை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இப்ப வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்கள். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும். அப்ப இந்த முத்திரை போடப்பட்டவங்க யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுது. யாரு தேவனுடைய ஊழியக்காரர்கள்? யூத கோத்திரங்களை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டதான 144,000 பேர்களை கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள். அதாவது பூமியில அந்தி கிறிஸ்து ஜனங்கள் எல்லாரும் முத்திரை போடும்படி கட்டாயப்படுத்திக் கொண்டிருப்பான். ஆனா கர்த்தரோ 144,000 பேரை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாரோ 144,000 பேர் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் மேல கர்த்தர் முத்திரை போடுகிறார். எதற்காக முத்திரை போடுகிறார் என்று சொன்னால், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். எங்க ஊழியம் செய்யறாங்க? எப்ப ஊழியம் செய்யறாங்க? அந்த கிறிஸ்துவின் நாட்களில் இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அப்போ இந்த அந்த கிறிஸ்துவின் நாட்களில் யூத பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்கிறார்கள். இன்னைக்கு சிலர் சொல்லுகிற காரியம், அந்த கிறிஸ்துவின் நாட்களில் சில ஊழியக்காரர்கள் கைவிடப்படுவார்கள். கைவிடப்படுகிற சபை ஊழியக்காரர்கள் அந்த கிறிஸ்து நாட்களில் ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்கள் பிரசங்கிக்கப்படுவார்கள். அவர்கள் பிரசங்கிப்பார்கள். அவங்க பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னதை கேட்டிருக்கிறேன். என்னோட ஒரு சகோதரர் பேசும் பொழுது அவர் சொன்னார், இந்த இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் கேட்டு சகோதரர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு விருப்பம் தாங்க, அந்த கிறிஸ்து நாட்களில் நான் பாஸ்டராக இருந்து ஊழியம் செஞ்சு அநேகர் ஆதாயப்படுத்தணும். அப்போ என்ன விரும்புறீங்க? நான் வரியில் கைவிடப்படணும்னு விரும்புகிறேன். உண்மையாக சொன்னார் அவர். எவ்வளோ ஒரு வஞ்சகம் பாருங்க. சொல்ல, நான் வரிகளை கைவிடப்படணும், நான் அந்த கிறிஸ்து நாட்கள் நான் ஊழியக்காரனாக இருந்து அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி நான் ரத்த சாட்சியம் அறிக்கணும். இங்கே யார் ஊழியக்காரர்கள்? 144,000 பேர் ஆண்டு சூஸ் பண்ணுகிறார். இவங்களை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து. நீங்கள் நானும் புறஜாதிகள், மாம்சத்தின்படி இஸ்ரவேல் கோத்திரத்தார் அல்ல. அப்போ இந்த அந்த கிறிஸ்து நாட்களில் ஊழியம் யாருக்கு கொடுக்கப்படுது? தெரிந்தெடுக்கப்பட்ட யூத பரிசுத்தவான்களாகிய 144,000 பேர். இவங்க என்ன பிரசங்கிக்கிறார்களா? இப்ப வாசிங்க, மத்தேயு 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நல்லா கவனிங்க, இந்த உபத்திரவ காலங்களை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, எப்போ உபத்திரவ காலத்துக்கு முடிவு வருமாம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கு பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ உபத்திரவ காலத்தின் முடிவு எப்போ வரும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது. அப்போ அந்த கிறிஸ்து நாட்களில் ஊழியம் இருக்கிறது. என்ன ஊழியம்? என்ன பிரசங்கம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? இப்போ நீ சபையில் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோமே, இந்த சுவிசேஷம் என்ன? நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வசனத்தில் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இன்றைக்கு சபையிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். இப்பொழுது பிரசங்கிக்கிற சுவிசேஷம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். பவுலடியார் சொல்கிறாரு, நான் ஆண்டவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன். என்ன ஊழியம்?
கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்ப இன்னைக்கு சபையில பிரசங்கிக்கிற சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். கிருபையின் சுவிசேஷம்னா என்ன? உன் பாவங்கள் எவ்வளவு பேர் ரத்தாம்பரம் சிவேர் என்றிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் கிருபை உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்குது. நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொள்ளுவாயானால் அவருடைய கிருபை உன் விசுவாசத்தோடு இணைந்து உன்னை ரட்சிக்கும், உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று பிரசங்கிக்கிற ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் கிருபையின் சுவிசேஷம். கிருபைனா என்ன? நமக்கு, அதாவது தகுதி இல்லாத ஒருவன் கொடுக்கப்படுகிறது கிருபை. ரட்சிப்பின் சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். ஏன்னு சொன்னா பாவத்திலிருந்து விடுதலை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்மால பெற்றுக்கொள்ள முடியாத தகுதி இல்லாத பாவிகளாக இருக்கிற நமக்கு இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை பலியாய் கொடுத்து அவர் ரட்சிப்பை பெற்று தகுதி இல்லாத நமக்கு கொடுத்தார். அப்ப கிருபையினால் கிடைக்கப்பட்டது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிற பிரசங்கிக்கிற சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். இனி சபையில பிரசங்கிக்கிற மனம் திரும்பு, இயேசுவுக்கு பிரியமா வாழு, இயேசுவை ஏற்றுக்கொள், அப்படி வருகைக்கு நீ ஆயத்தமாயிடலாம், நீ வருகை எடுத்துக்கொள்ளப்படலாம், இந்த பிரசங்கங்கள் கிருபையின் சுவிசேஷம். ஆனா அந்த கிறிஸ்து நாட்கள் யூதர்கள் பிரசங்கிப்பது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யம் என்றால் ஆளுகை. அப்ப ஆளுகை குறித்து பிரசங்கிக்கிறார்களாம். என்ன ஆளுகை குறித்து? இந்த அந்த கிறிஸ்து அவன் நாட்களில் உலகத்தில் எதை பிரகடனப்படுத்துகிறான்? தன்னை ஒரு சர்வாதிகாரியாகவும் தன்னையே இந்த உலகத்தின் ராஜாவாகவும் தான் ஒருவரே இந்த முழு உலகத்துக்கும் ராஜாதி ராஜா என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த யூத பரிசுத்தம் என்ன பிரசங்கிக்கிறார்கள்? இல்ல இல்ல, இவர் ராஜா கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருவரே ராஜா, அவர் திரும்ப வரப்போகிறார் என சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. ரகசிய வருகை முடிஞ்சிருச்சு, இனி வரப்போகிறது பகிரங்க வருகை. இப்ப இந்த யூத பரிசுத்தம் என்ன பிரசங்கிக்கிறார்கள்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், 1000 வருஷம் இந்த பூமியை ராஜாதி ராஜாவை ஆளுகை செய்ய போகிறார். ஆகவே அவரே ராஜாதி ராஜா, அவர் ஆளுகை செய்ய போகிறார், அந்த ஆளுகைக்கு நாம் ஆயத்தமாகி விடுவோம் என்று இயேசுவின் 1000 வருட அரசாட்சி குறித்து பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை இந்த அந்த கிறிஸ்து நாட்களில் இந்த 144,000 யூத பரிசுத்தவான்கள் முழு உலகத்துக்கு கொண்டு செல்வார்கள். அதன் நிமித்தமே இரத்த சாட்சிகளை கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்யும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் இந்த யூத பரிசுத்தவான்கள். அப்ப அந்த கிறிஸ்து நாட்களில் என்ன பிரசங்கிக்கப்படும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ வருகைக்கு ஆயத்தமாகிடு, அந்த பிரசங்கம் அல்ல. இயேசு பகிரங்க வருகையில் வரப்போகிறார், 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறாரு, ஆகவே ஆயத்தமாகிக்கொள் என்று சொல்லி இந்த யூத பரிசுத்தவான்கள் யூதர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இந்த 144,000 யூத பரிசுத்தவான்கள் அந்த யூத கோத்திரங்களிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தங்கள் சகோதரர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர் மேசியாவா வந்தாரு, நாம் அவர் ஏற்றுக்கொள்ளாம போயிட்டோம், நாமே ஒரு சிலுவையில் அரைஞ்சோம், ஆகவே அவர் புறஜாதிகளுக்கு தேவனாகி புறஜாதிகளை தன் மனவாட்டியை ஏற்றுக்கொண்டார், அவர்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார், இப்ப திரும்ப வரப்போகிறாரு, அந்த 1000 அரசாட்சிகளாக நம்ம சேர்ந்துடணும், ஆகவே மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க என்று சொல்லி இந்த 144,000 யூத பரிசுத்தவான்கள் யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். கருமையானவர்களே, வருகையில் கைவிடப்படுகிற ஊழியக்காரர்கள் அந்த கிறிஸ்து காலத்தில் சூப்பர் பிரசங்கியார மாறிடுவாங்க என்பதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படலை. இன்னும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்பவே ஒழுங்கா செய்யாதவன் அன்னைக்கு செய்யறது மகா கடினம், மகா கடினம். காலாட்களோட ஓடும் பொழுது உன்னை இழைத்து போக பண்ணுவாரானால் குதிரோடு எப்படி ஓடுகுவாய்? ஆண்டவரே கேட்கிறாரே. சமாதான நாட்களிலே நீ அடைக்கலத்தை தேடுவாயனால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? இனி கர்த்தருடைய கோபாக்கினை இல்லை. கோபாக்கினை இல்லாத பொழுதே பரிசுத்தமா வாழ முடியாதவர்கள், ஊழியம் செய்ய முடியாதவர்கள், கர்த்தருக்காக சாட்சி வாழ முடியாதவர்கள், தேவனுடைய கோபாக்கினையும் அந்த கிறிஸ்து உபத்திரம் வரும் பொழுது எப்படி ஓடுவார்கள்? எப்படி கர்த்தருக்காக எழுப்பி நிற்பார்கள்? அது எவ்வளவு கடினம் அது. ஆகவே தான் சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த முதல் 8 வசனங்களில் 144,000 பேர் மேல் முத்திரை போடப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா 12 கோத்திரம் சொல்லப்படும். அதுல தான் கோத்திரமும் எப்பிராயிம் கோத்திரமும் இதுல வராது. அதாவது இஸ்ரவேலுக்கு யாக்கோவுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்கள்ல யோசேப்பு ஒரு கோத்திரம். ஆனால் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுவார், உன் பிள்ளைங்க 2 பேர் எப்பிராயிமும் மனாசையும் என் கோத்திரம் சேருவாங்கன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இந்த 12 கோத்திரம் ஒரு கோத்திரமான லேவி கோத்திரத்தை ஊழியத்துக்குன்னு பிரிச்சு எடுத்துட்டார். இப்போ 11 கோத்திரம். 11 யோசேப்பு அதை எடுத்துட்டு 2 கோத்திரத்துக்கு யோசேப்பின் பிள்ளைகளான எப்பிராயிம் மனாசை இணைச்சிட்டார்.
அந்த 12 கோத்திரம் தான் இஸ்ரவேலின் கோத்திரங்கள். ஆனால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரம் மிஸ் ஆகிருக்கும். அதுக்கு பதிலாக யோசேப்பு கோத்திரம் இணைக்கப்பட்டிருக்கும், லேவி கோத்திரம் இணைக்கப்பட்டிருக்கும். சிலர் இதை வைத்து என்ன சொல்கிறார் என்றால், வரப்புகிறதான அந்தி கிறிஸ்து இந்த விடுபட்டதான தான் கோத்திரத்தில் இருந்தோ எப்ராயிம் கோத்திரத்திலிருந்தோ வருகிற ஒரு யூதனாக இருப்பான் என்று சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அது குறித்து வேதத்தில் விளக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் யூகித்து சொல்லுகிறது என்னவென்றால், இந்த யூத பரிசுத்தவான்களில் இந்த 2 கோத்திரத்தை கர்த்தர் விட்டுறாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த தான் கோத்திரத்தில் இருந்தோ அல்லது எப்ராயிம் கோத்திரத்தில் இருந்தோ அந்தி கிறிஸ்து எழும்புவான். ஆகவே அநேக வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னன்னா, வரப்போகிற அந்தி கிறிஸ்து ஒரு யூதனாக இருக்கலாம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான், எப்படி இருப்பான், எந்த இனம் வேதம் சொல்லலை நமக்கு. இதெல்லாம் ஒரு யூகம். ஆகவே சிலர் அப்படிப்பட்ட கருத்தையும் சொல்லுகிறார்கள். அடுத்தது 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை இன்னொரு காரியத்தை யோவான் பார்க்கிறார். அது என்னவென்று நாம் பார்த்து இன்னைக்கு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க. இந்த 7ஆம் முத்திரை உடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யோவான் பார்க்கிறாரு, 144,000 பேர் மேல் முத்திரை போடப்படுகிறது, அவள் யூத பரிசுத்தவான்கள் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு காட்சியை பார்க்கிறாரு. இவைகளுக்கு பின்பு இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அவள் 144,000 பேர் முத்திரை போடப்பட்டதுக்கு அப்புறம் இவர் பார்த்தா சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாத திரளான கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கே தரித்து கொண்டு கைகள் குருத்தலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்தின் முன்பு ஆட்டுக்குட்டியான் முன்பு நிற்க கண்டேன். அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா சில பாடல் அப்படியே பாடி துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. யார் இவர்கள்? இப்போ உபத்திரவ காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவ காலத்தில் ஒரு கூட்டம் ஆண்டுக்கு முன்பு நிற்கிறது. அந்த கூட்டம் வேத அழகாய் சொல்கிறது, இவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஏன் சொன்னா சகல ஜாதிகள், சகல கோத்திரத்து ஜனங்கள், சகல பாஷை கலந்து வந்தவர்கள் அப்படின்னா புறஜாதிகள். ஸோ புறஜாதிகள் யாரு? சபை. அப்போ இந்த ஜனங்கள் யாருன்னு 2 கருத்து உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறார் என்றால், இது ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை யோவான் அங்கு பார்க்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறார் என்றால், இல்லை சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிடுச்சு, இந்த கூட்டம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே கைவிடப்பட்ட சபை திரும்ப மனம் திரும்பி எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறாங்க ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையைத்தான் யோவான் பார்க்கிறார். சிலர் சொல்லுகிறாங்க வருகையில கைவிடப்பட்டதான சில கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே மனம் திரும்பி திரும்ப தன் பாவங்களை அறிக்கை செய்து அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவள் திரும்ப மனவாட்டிகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சில பிரசங்கிப்பதினால் அவள் சொல்லுகிறது, வருகையில் கைவிடப்பட்டாலும் அந்த கிறிஸ்து நாட்களில் உபத்திரவங்களுக்கு மத்தியில் நீங்கள் இன்னொரு முறை மனம் திரும்பி இயேசுவை வாழ ஆயத்தமாயிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம் என்றால் வேதம் அப்படி சொல்லுகிறது என்று பிரசங்கிக்கிறார்கள். இந்த 2 கருத்து உண்டு. அதுக்கு இந்த 2வது கருத்து சொல்லுகிறவர்கள், இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் திரும்ப ரட்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஏன் இவங்க சொல்றாங்கன்னா, இந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும். அதாவது 13ஆம் வசனத்துல ஒரு மூப்பர்ல ஒருத்தர் கேட்கிறாரு யோவானை பார்த்து, வெள்ளை அங்கி தரிச்சு கூட்டம் வந்திருக்குது, யார் இவங்க? உடனே யோவான் என்ன சொல்கிறார், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது மூப்பன் சொல்றாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அந்த மூப்பன் கேட்கிறாரு யோவானை பார்த்து, ஏப்பா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, யாரும் தெரியுதா உனக்கு? யோவான் சொல்றாரு, ஐயா எனக்கு எப்படி தெரியும், உமக்கு தானே தெரியும். உடனே அந்த மூப்பர் அந்த தேவதூதன் சொல்றாராம், இவள் எல்லாருமே மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப இந்த வார்த்தை வைத்துட்டு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, மிகுந்த உபத்திரவம் என்பது அந்தி கிறிஸ்து நாட்கள். அப்ப அந்தி கிறிஸ்துவின் நாட்களில அந்த உபத்திரவத்தை சகித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால தங்களை தோய்த்துக் கொள்ளும்படி இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுத்து கைவிடப்பட்ட சபை திரும்ப ஒரு சிலர் மனம் திரும்பி வருவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது சரியா தவறா என்பதை நாம விவாதம் பண்ணுவதை காட்டிலும் என்னுடைய புரிந்து கொள்ளுதலில் வசனத்தின் அடிப்படையில் நான் அறிந்து கொண்டது, எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்ததை நான் சொல்லுகிறேன்.
அந்த கிறிஸ்து நாட்களில் கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா? ஒரு வார்த்தை வாசிங்க, ரோமர் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். நல்ல கவனிங்க, பவுல் சொல்லும் பொழுது புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். புறஜாதியார் யாரு? நம்ம. அப்போ பவுல் சொல்றாரு, இந்த சபையில ஒரு நிறைவு வர்ற வரைக்கும் இஸ்ரவேலில் ஜனங்கள் கடினமா இருப்பார்கள். அவன் கடினம் எதை சொல்றாருன்னா, இயேசுவே மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாம அவன் கடினப்பட்டு இருப்பாங்களாம். இந்த கடினம் இருந்து எப்போ மாறுதுன்னா இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில். அப்போ நிறைவு உண்டாகிற வரைக்கும் கடினப்பட்டிருப்பான், அதுக்கப்புறம் இவன் மாறுவான். அப்படின்னா எப்போ மாறுகிறார்கள்? அந்த கிறிஸ்து நாட்களில். அப்போ எதுவரை கடினப்பட்டு இருக்கிறாங்க? அந்த கிறிஸ்தின் காலம் ஆரம்பிக்கிற வரை. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த கிறிஸ்து காலம் வருகிறது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது புறஜாதி நிறைவு உண்டாகிறது. அப்போ புறஜாதி நிறைவு உண்டாச்சுன்னா இவன் மனம் திரும்புறான். நிறைவு உண்டாயிருச்சுன்னா திரும்ப எப்படி திணிப்பம் உண்டாகும்? ஒரு கவுண்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த கவுண்டிங் எப்படி ஆட் ஆகும்? அப்போ புறஜாதி நிறைவு எப்போ உண்டாகுது? சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது. இன்னொரு வார்த்தை வாசிங்க, மத்தேயு 7:21-23 வரை நாம் நல்லா தெரிந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான, எல்லாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதை சொல்லிட்டு சொல்றாரு, அந்நாளில் அநேகர் வந்து சொல்வார்களாம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், வியாதிகளை சுகமாக்கினோம், இப்படி அற்புதங்களை செய்தோம் என்று எங்களை கதவை திறங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாராம், என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரம செய்கைக்காரன் யார் என்று எனக்கு அறியேன். இது எப்போ நடக்குது? வருகையில கைவிடப்பட்ட ஊழியக்காரர்கள் புலம்புகிறார்களாம், ஐயோ நாங்கள் ஊழிய செய்தோமே. கர்த்தர் சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போ. அப்போ இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன செய்யறாங்க? ஆண்டவர் ஊழிய மனம் திரும்புறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னு தெரியாதுன்றாரு. அப்போ கைவிடப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கூட கர்த்தர் தரலையே. அப்போ எப்படி வருகையில் கைவிடப்பட்ட அந்தி கிறிஸ்து காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அப்படியே இந்த 2 கிறிஸ்து சொல்லுகிறவர்கள் கருத்து எடுத்துக்கொண்டாலும், அப்படியே சிலர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. எல்லாரும் கிடையாது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அவர் திரும்ப சொல்ல, புறஜாதி மக்கள், சபை மக்கள், கைவிடப்பட்டவர்கள் அந்த கிறிஸ்து திரும்ப மனம் திரும்புவது அவ்வளவு கடினமானது. ஒருவேளை மனம் திரும்புவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இருந்தாலும் அது நமக்கு கேரண்டி கிடையாது. ஒருவேளை கர்த்தர் அந்த கிறிஸ்து நாட்களில் கைவிடப்பட்ட சில உலக புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒருவேளை முன்குறித்திருப்பாரானால், முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் மனம் திரும்ப முடியும். 144,000 இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை முன்குறிச்சாங்களோ அவங்க மேலதான் முத்திரை, எல்லாரும் மேல முத்திரை இல்ல. யூதர்ல கூட யார் ரத்த சாட்சியம் மரிப்பான்னு கர்த்தர் முன்குறித்தா அவங்க தான் மரிப்பார்கள். சகல யூதர்கள் ரத்த சாட்சியம் மரிப்பது இல்லை. அப்படியானால் நமக்கு இப்பதான காலம் கத்த கொடுத்திருக்க, இன்னைக்கு நம்ம திறந்த வாசல் வைத்திருக்கிறார். நம்ம ஏன் அந்தி கிறிஸ்தின் காலத்தில் போய் நம்ம முட்டி மோதி ரத்த சாட்சியம் மறிக்க பிரயாசப்பட வாய்ப்பு இல்லையே? அதுக்கு நமக்கு அதிகமான காரியங்கள் இல்லையே? இன்றைக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கு மனம் திரும்பி இன்றைக்கு கர்த்தர் சொல்ல ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்தி கிறிஸ்துவின் நாட்களில், உபத்திரவத்தின் நாட்களில் கைவிடப்பட்ட சபை இரத்த சாட்சியை மரித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு திரும்ப மனவாட்டை மாறுவது என்பது மகா கடினமானது. ஆகவே அதை நம்பி வாழாதீங்க, இன்னைக்கு மனம் திரும்புங்க. திரும்ப சொல்லுகிறேன், கடைசியாய் அந்த வார்த்தை மாத்திரம் வாசி. எரேமியா 12:5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. நீ காலாட்களோட நடக்கும் போது, ஏப்பா இந்த கிருபையின் நாட்களிலே நீ எவ்வளவு பெரிய துணிகர பாவம் செய்து திருவிருந்தில் பங்கெடுத்தாலும், எவ்வளவு தவறு செய்து மாயமாலமாய் சபையில் இருந்தாலும், எத்தனை அருவருப்பான விபச்சார பாவங்களை செய்துவிட்டு நீ ஊழியமே செய்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற இந்த கிருபையின் நாட்களிலேயே நீ மனம் திரும்ப வாய்ப்பில்லாம இறுதி கடினப்படுத்திக் கொண்டு பாவத்தை மேற்கொள்ள பலனற்று இழைத்து போவாயானால்,
குதிரைகளோடு ஓடுகிற ராக்காலம் வருகிறதே, கடினமான நாட்கள் வருகிறதே, யோர்தான் பிரவாகித்து வருகிற நாட்கள் வருகிறதே, அந்த கடினமான நாட்களில் நீ எப்படி மனம் திரும்புவாய்? இதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கே நீ மனம் திரும்பாம ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட நீ தேவனுக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லாம நீ இன்னைக்கு கடினமாய் வாழும் பொழுது உபத்திரவ நாட்கள் எப்படி ரத்த சாட்சியம் மறிப்ப? இன்னைக்கு மனம் திரும்பு. நீ அந்த நாட்கள் நினைத்து ஏமாந்துடாத. இன்னைக்கு மனம் திரும்பு. இயேசுவின் வருகை சமீபம். வருகைக்கு ஆயத்தமாயிடுவோம். கோபாக்கின் நாளும் உபத்திரவத்தின் நாட்களும் நமக்குரியது அல்ல. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டி சபையாக கர்த்தரோடு வாழ வேண்டியவர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக நாள், இனி மனம் திரும்பவும். ஆண்டவரே, வருகைக்கு எப்படியாக ஆயத்தப்படுத்திடுங்கப்பா. எப்படியாக நாங்கள் வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே. இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றே ரட்சணிய நாள், கோபாக்கின் நாளும் உபத்திரவத்தின் நாட்கள் எங்களுக்கு உரியது அல்ல ஆண்டவரே. அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, ஒருவேளை உன்னையும் தேவனையும் பிரிக்கிறதான எந்த ஒரு அருவருப்பான காரியம் உனக்குள்ள இருந்தாலும், உன்னை உன் பரிசுத்த வாழ்க்கையை சீரழிக்கிற எந்த ஒரு உறவு உனக்குள்ள இருந்தாலும், உன்னை தேவனுக்காக வாழ விடாமல் ஒரு மாய்மாலத்திற்குள்ளாக அநேக விதமான தவறுகள் செய்யும்படி உன்னை வஞ்சிக்கிற எந்த ஒரு பாவ கிரியைகளா இருந்தாலும் இன்னைக்கு மனம் திரும்பிடு. யாருக்கு தெரியும் அத்திமரம் வெட்டப்பட போவது? அத்திமரத்துக்கே தெரியாதே. அத்திமரத்துக்கு ஒரே ஒரு ஆண்டு குறிக்கப்பட்டது அத்திமரத்துக்கு தெரியாதே. அத்திமரத்துக்கு அந்த ஆண்டு முடிவுதான் என்பது அந்த அத்திமரம் தெரியாமலேயே மாய்மாலமாய் நின்று கொண்டிருந்தது. உனக்கும் எனக்கும் தெரியாது. எப்ப நம்ம முடிவு வரும்னு தெரியாது. எப்ப இயேசுவின் வருகை இருக்கும் தெரியாது. நம்முடைய மரணமோ இயேசுவின் வருகையோ முடிவு எப்பொழுது வரும் நாம் அறியாமல் இருக்கிறோமே. இன்றைக்கு மனம் திரும்பிடுவோம். இன்னைக்கு மனம் திரும்பிடுவோம். அப்பா, இந்த அருவருப்பான பாவ வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. இத்தனை சத்தியங்களை கேட்ட பின்பு, இத்தனை ஆண்டு எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நாங்கள் பரிசுத்தமை வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு உமக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை நாங்கள் உமக்காக பரிசுத்தமை வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இச்சையான காரியங்களை நாங்கள் வெறுக்க ஆயத்தமா இருக்கிறோம்ப்பா. எங்களை தகுதிப்படுத்தும், தகுதிப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேச நல்ல வார்த்தைகளுக்கு நன்றிப்பா ராஜா. இந்த நாட்கள் எவ்வளவு கிருபை நாட்கள் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைபடுகிற நாட்கள், நீர் எங்களை உருவாக்குகிற நாட்கள். இந்த நாட்களில் நாங்கள் ஜீவியத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழவும் வருகைக்கு ஆயத்தமாகவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த நிதானித்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் உதவி செய்யுங்க. ஒருவர் ஆகிலும் வருகையில் கைவிடப்பட்டிருக்கூடாதுப்பா. நாங்கள் ஒருவராக வருகையில் கைவிடப்பட்டிருக்கூடாது தகப்பனே. இந்த கோபாக்கின் நாட்கள் எத்தனை அதிபயங்கரமானது. ஐயோ, அந்த நாட்கள் எங்களுக்கு வேணாண்டவரே. நாங்கள் எப்படியாயிலும் வருகைக்கு ஆயத்தமாயிடணும். எங்களை உதவி செய்யுங்கப்பா. எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சதை கற்கிற ஒருவராகிலும் மக்கள் விட்டு போயிடக்கூடாதுப்பா. ஒரு மனம் திரும்ப இருதயத்தை கொடுங்க. இனி இது கடையில் இருதயம் வேணாண்டவரே. இன்னது மாய்மாலமான வாழ்க்கை வேணாப்பா. எங்களை ஒவ்வொரு தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் என்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன்.